கண்ணு திறந்து பாரு. வருண் என்னப்பா வருண் வருண் என்னடா ஆச்சு? வருண் ஐயோ வெண்ணிலா, வருண்க்கு என்னாச்சு? என்ன நடந்துச்சு? தெரியல அத்தை. நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. ஐயோ, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? இப்பதான் கொஞ்சம் குணமாயி வந்தான், அதுக்குள்ள இப்படி மயங்கி கிடக்குறானே. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? வருண் லீலாவதி, கவலைப்படாத, அவ வருணுக்கு ஒண்ணும் ஆகாது. வருண், இங்க பாருப்பா. வருண், பா என்னப்பா இது? சின்ன குழந்தை மாதிரி. வருணுக்கு ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் மயக்கம் தான். ஃபீல் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். வருண் வருண் எழுந்துரு. வருண் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், வாங்க டாக்டர் வாங்க. டாக்டர், வருண் நல்லா தான் இருந்தா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் பாருங்களேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் பார்க்குறேன். வருண் எங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் எப்படி துடிக்க வச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். வெண்ணிலா, அதான் வருணுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருலமா, ரிலாக்ஸ்டா இரு. வருண், இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. வருண், உனக்கு என்னப்பா ஆச்சு? வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல பெரியம்மா, நான் வீட்டில் தானே சாப்பிட்டேன். எனக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னே புரியல. அப்புறம் எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சு? ஏமா வெண்ணிலா, வருணுக்கு வேற ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இல்ல மாமா, எப்பவும் போல பால் தான் கொடுத்தேன், வேற எதுவும் கொடுக்கல. வெண்ணிலா, நீ பால் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தியா? இன்னொரு வார்த்தை பேசுன உடைச்சு பாலெல்லாம் கழட்டிடுவேன். அத்தை, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் வாய் மூடு. இனியும் போய் சொன்ன உன்னையும் சேர்த்து அரைச்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு பிரச்சனை ஆகியும் வாயை திறக்காம நிக்கிற. இந்த பவுடரை கலந்தது வெண்ணிலா இல்ல, நீதான். எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? மேடம், பார்சல் மேடம். என்ன பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய், எனக்கு வந்த பார்சலை நீ பிரிச்சு பாப்பியா? சாரிம்மா, ஏதோ பவுடர் மாதிரி இருந்துச்சுமா, அதான் பார்க்கலான்ற ஒரு ஆர்வத்துல. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். போ, போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, கிளம்பு. அத்தை, அக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ப்ளீஸ் அவளை
அப்பயும் இவளுக்காக மன்னிப்பு கேப்பியா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ. அத்தை ப்ளீஸ் அத்தை. வெளிய போடி. அத்தை போடின்னு சொல்லிட்டு இருக்க. வெளிய போ. நிறுத்துங்கம்மா. வான்மதி மேல எந்த தப்பும் கௌதம், என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இது எனக்கு முன்னாடியே தெரியும். வான்மதி இது என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணா.